இந்திய அணிக்கு அடுத்தபடியாக பார்டர் கவாஸ்கர் கோப்பை, சாம்பியன்ஸ் டிராபி, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர் என 3 முக்கியமான விஷயங்கள் உள்ளன. ஆனால் இந்த மூன்றையும் விட தற்போது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருப்பது IPL மெகா ஏலம் தான். BCCI சார்பில் இருந்தும் கூட வீரர்களை தக்க வைப்பதற்கான விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. எனினும் இத்தனை பரபரப்புகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் என்ன காரணம்? இந்த கேள்விக்கான விடைதான் மும்பை இந்தியன்ஸ் அணியில் நிலவும் குழப்பமாக உள்ளது. பயிற்சியாளர்கள் குழு, வீரர்கள், கேப்டன் என அனைவரும் அணியிலிருந்து சென்றுவிடும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. 5 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணி கடந்த ஆண்டு யாருமே எதிர்பார்க்காத வகையில் குஜராத் அணியில் கேப்டன்சி செய்து கொண்டிருந்த ஹர்திக் பாண்டியாவை அதிக தொகை கொடுத்து அணிக்குள் கொண்டு வந்தது. ரோஹித் சர்மா இருக்கையிலேயே ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமித்து குழப்பத்தை ஏற்படுத்தியது. அது எந்த அளவிற்கு மோசமானது என்பதை விளக்க 2 சம்பவங்கள் போதும். அகமதாபாத் அணிக்கு எதிரான போட்டியின் போது திடீரென மைதானத்திற்குள் நாய் புகுந்து சென்றது. அப்போது அதை குறிப்பிட்டு ஹர்திக் என மும்பை அணி ரசிகர்கள் கூச்சலிட்டனர். அதில் அவர் மனதளவில் மிகவும் நுணுங்கியதாக அப்போது கூறப்பட்டது. ஹர்திக் கேப்டனாக பொறுப்பேற்ற முதல் போட்டியிலேயே ரோஹித் சர்மாவை கை காட்டி அவர் வழக்கமாக நிற்கும் இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்திற்கு சென்று ஃபீல்டிங் செய்யுமாறு பாண்டியா கூறினார். அதனை ரோஹித் சர்மாவால் கூட அப்போது நம்ப முடியவில்லை. தன்னை தான் சொல்கிறாரா என இருமுறை கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த சம்பவத்திற்கும் ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்தனர். இதுபோன்ற எதிர்பார்ப்புகள், அழுத்தங்களின் விளைவு புள்ளிப்பட்டியலில் மும்பை அணி கடைசி இடத்திற்கு சென்றதுதான். இத்தனை விமர்சனங்களுக்கு மத்தியில் கொண்டு வரப்பட்ட ஹர்திக் பாண்டியா மீண்டும் கேப்டன் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு அணியிலிருந்து வெளியேறுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன் பதவி கொடுப்பதாக தான் அவரை அணிக்குள் கொண்டு வந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அந்த ஒப்பந்தத்தால் தான் வேறு வழியின்றி கடந்த ஆண்டு விமர்சனங்கள் குவிந்து தோல்விகள் அதிகரித்த போதும் அவரின் கேப்டன்சியிலேயே மும்பை அணி பயணிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் சூழல் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் உண்மையில் ஹர்திக் பாண்டியாவிடம் ஒரே ஒரு ஆண்டிற்கு மட்டுமே மும்பை அணி ஒப்பந்தம் போட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் ஹர்திக்கை ஒரு கேப்டனாக அல்ல, ஒரு வீரராகவே இந்த முறை மும்பை அணி தக்க வைக்காது என மும்பை அணி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியில் நிச்சயம் இருக்க மாட்டார் என்பதற்கு மற்றொரு உறுதியான காரணம் உண்டு. T20 உலகக்கோப்பை தொடருக்கு பின்பாக இந்தியாவின் T20 கேப்டன்சியில் இருந்து ஹர்திக் பாண்டியா இறக்கப்பட்டு சூரியகுமார் யாதவுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பினை நன்கு பயன்படுத்திக் கொண்ட அவர் இலங்கை அணிக்கு எதிரான தொடரில் வெற்றியை தேடி கொடுத்தார். அதன் மூலம் சூரியகுமார் யாதவுக்கும் கேப்டன்சி திறமை உள்ளது என்பதை நன்கு உணர்ந்த மும்பை அணி அவரையே தக்க வைத்துக் கொண்டு கேப்டன் பதவியை கொடுக்கலாம் என யோசித்து வருகிறது. மும்பை அணி வெளியேற்றுவதால் ஹர்திக் பாண்டியாவுக்கு பெரிய அளவில் பாதிப்பும் இருக்க போவதில்லை. T20 உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக செயல்பட்ட அவரை குஜராத் அணியே மீண்டும் எடுத்துக்கொள்ள தயாராக உள்ளது. அவர் விட்டு சென்ற இடத்தை அப்போது துணை கேப்டனாக இருந்த ரஷித் கான் தான் பார்த்து வருகிறார். எனவே பாண்டியாவை மீண்டும் கொண்டு வருவதில் அந்த அணியில் எவ்வித குழப்பமும் இருக்க போவதில்லை.